ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது ஸ்டார்கள் வந்து 50வது படம் வெற்றி படமா இல்லை நான் தோல்வி படமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம் நல்லவன் வாழ்வான் அப்படின்ற படம் வந்து 50வது படமாக அமைஞ்சது. அந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு சராசரி வெற்றி தான் அமைஞ்சது. அதே மாதிரி நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து 50வது படமாக சபாஸ் மீனா அப்படின்ற படம் எடுத்திருந்தாங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் ஹிட்டாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பல மொழிகளில் அந்த படங்களை ரீமேக் பண்ணி எடுத்திருந்தாங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம். அவரை வந்து நான் வாழ வைப்பேன் அப்படின்ற படம் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரும் சிவாஜி கணேசன் 2 பேருமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து அந்த படம் வந்து ரஜினிக்கு ஒரு ஆர்டினரி படமாக தான் அமைஞ்சது. நாலாவதாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம கமலஹாசன் படம். அவரோட 50வது படம் பார்த்திங்கன்னா 3 முடிச்சு. அதில் அவர் கெஸ்ட் ரோலாக தான் வந்திருப்பார். அதில் ரஜினியும் நடிச்சிருப்பார். படம் வந்து செம்ம ஹிட்டு. 5வதாக நம்ம பார்க்க போகிற படம் வந்து நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த படம் சுறா. அது வந்து அவருக்கு வந்து தோல்வி படமாக தான் அமைஞ்சது. அதே மாதிரி நம்ம அஜித்குமாருக்கு பார்த்திங்கன்னா 50வது படமாக மங்காத்தா அமைஞ்சது. அது பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட் டூப்பராக இருந்துச்சு. இந்த 2 படமே வந்து சன் பிக்சர் தான் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம சியான் விக்ரமுக்கு 50வது படமாக ஐ அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி அடைஞ்சாலும் மிகப்பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அதிக செலவில் அந்த படம் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தனுஷுக்கு 50வது படமாக ராயன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வெற்றியாக தோல்வியாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.